அடுத்து ஒரு கேள்வி, தொழுகும்போது பக்கத்தில் நிற்பவர் மயங்கி விழுந்தால் தொழுகையை பாதியில் விட்டு அவரை காப்பாற்ற போகலாமான்னு கேட்குறாங்க. போகலாமாங்கிறத விட போகணும். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கம்தான். வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை நம்ம தேவையை கருதி, நமக்கு பாதிப்பு ஏற்படும் கருதி அதை முறித்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, இது அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸு, தொழுது கொண்டு இருக்கும் பொழுது பாம்பு தேளை கண்டால் கொல்லுங்கள்ங்கிறாங்க. விட்டுட்டு தான் கொள்ள முடியும். தொழுதுட்டு இருக்கிறீங்க, பட்டம் எடுத்துட்டு பாம்பு நிற்கிது, அப்படியே தொழுதுட்டு இருக்க முதல் தொழுகை ஆகுமா? அது உங்கள் மனசில் அங்கே தான் இருக்கும். பேருக்கு நிற்பீங்களே தவிர நம்ம ருக்குக்கு போட்டுருமோ சைதாவுக்கு போனால் போட்டுருமோன்னு சொல்லி என்ன செய்வீங்க, அப்படி தேள் நிற்கிறது. அப்போ தேள் பாட்டு நிற்கட்டுங்க, நாங்கள் இபாதத்தில் மூழ்கிறோம் செய்ய முடியுமா? முடியாது. அதுக்கு தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, பாம்பு தேளாக இருந்தால் தொழுது கொண்டு இருந்தால் கூட கொல்லுங்கிறாங்க. கொல்லுங்கன்னாலும் எல்லாம் முடிஞ்சு வச்சு, அடிச்சு கடிச்சு வரட்டி போக்கு எல்லாமே முடிஞ்சு நம்ம தொழுகையை முடிக்கிறதுக்கு அர்த்தம். கொல்ல சொன்னாங்கன்னா அப்படி தக்பீர் கட்டி கட்டி இப்படியே கொல்ல முடியும், பின்னாடி போனால் பின்னாடி தான் திரும்பணும். அவங்க கொல்லுங்கன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம், அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் இயல்பான நிலைக்கு வரணும், அப்போ தான் கொல்ல முடியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பாம்பு தேலை கொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அது அனுமதி இல்லை, உத்தரவு, அமர கட்டளை போடுறாங்க, நீ கொல்லத்தான் வேணும், தொழுகை விட்டுட்டு போய் கொள்ளுங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது. ஒரு ஆள் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸு 705 6106. இதில் என்ன வருதுன்னா, ஒருத்தர் ஒட்டகத்துக்கு விவசாயத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் ஒட்டகத்தை தண்ணீர் இறைக்கிற ஒட்டகத்தை கொண்டாந்து கட்டி வச்சு தொழு வர்றார். தொழு அவர் பாட்டுக்கு இமாம் என்ன செய்கிறார், பக்கரா சூரா ஆரம்பிச்சிடுறாரு. பக்கரா அவர் என்ன செய்கிறாரு, என்னடா இவர் பக்கரா தொழுகை விட்டு விலகி அவர் தனியாக என்ன செய்கிறாரு, சுருக்கமாக தொழுது போயிட்டார். அப்போ அது கூட அதுக்கு வெளியேறார்ல, தொழுகை விட்டு வெளியேறி இவர் தனியாக என்ன செய்கிறாரு, இப்போ ஜவ்வஸ ரஜுலுன் சல்லா ஸலாத்தன் ஹபீஃபத்தன், ஏன்னு கேட்டால் ராத்திரி பூரா முடிச்சு வேலை செஞ்சுட்டு தொழுதுட்டு போய் படுக்கலான்னு வருவார். இவர் பாட்டுக்கு பெரிய பெரிய சூறா ஓதுனார்னு சொன்னால் அவருக்கு நிற்க முடியாது. இதை பற்றி இவர் என்ன செய்கிறாங்க, முஆது அவங்களுடைய காலத்தில் நடக்கிறது. அவர் என்ன செஞ்சால், முனாஃபிக்கு ஒரு தொழுகையில் கலந்துட்டு பின்னாடி போயிட்டார்ல, முனாஃபிக்குன்னு சொல்கிறார். இது அந்த மனிதருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவர் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் கையால் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களாக இருக்கிறோம், இந்த மாதிரி தண்ணீர் ஒட்டகங்கள் மூலமாக தண்ணீர் பாய்ச்சக்கூடியவங்களாக இருக்கிறோம், நேற்றிரவு இந்த மாதிரி பக்ரா ஓதுனார், நான் சுருக்கமாக வந்துட்டேன், என்னை முனாஃபிக்குங்கிறாருன்ற உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவர் தான் கண்டிக்கிறாங்க. தொழுகை முறிச்சிட்டு போனார, தனியாக தொழுதுட்டு போனார, அவரை கண்டிக்கலை. முஆது நீ குழப்பம் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அதனால் இஸ்லாம் மார்க்கத்தை நீங்கள் தொழுதுட்டு இருக்கிறீங்க, பக்கத்தில் மயங்கி விழுந்துட்டான்னு சொன்னால் டக்குன்னு விட்டுட்டு போய் அவனை அவனை காப்பாற்று. கொஞ்ச நேரத்தில் ஒரு உசுறு போயிருமா சமயத்தில், அதாவது இந்த கோல்டன் ஹவர்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் காலையும் அது போய் சேர்ந்துடும். அப்படியான நோய்கள்லாம் இருக்குது. டக்குன்னு சுதாரிச்சு தண்ணிக்குன்னே குடிச்சு அப்படிலாம் செஞ்சால் தான் அவர் பிழைக்குவார். அப்போ ஒரு மனிதன் செத்தாலும் பரவாயில்லை சொல்லணும், அது அப்படி ஒரு மார்க்கமாக இஸ்லாம். உன் பக்கத்தில் ஒன்று செத்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யலை, இஸ்லாத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் பக்கத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஏற்படும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், நீங்கள் தொழுகை விட்டுட்டு அவருக்குரிய செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், மறுபடியும் தொழுது கொள்ளலாம். இதுக்கு ஒரு சம்பவம் கூட இருக்குது, ஹதீஸ் இல்லை இது, இருந்தாலும் சஹாபாக்கள் காலத்தில் உள்ள விஷயம். புகாரில் 1211வது ஹதீஸ் இது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு மனிதர் அவர் தொழுகிறார். தொழுவும்போது யாருன்னு கேட்டால் அபு பர்ஸா அல் அஸ்லமி, இவர் சஹாபி. இவர் தொழுகிறார். தொழுவும்போது அப்போ ஒட்டகத்தை வச்சுருப்பார்ல, ஒட்டகம், அந்த கடிவாளத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தொழுகிறார். ஒட்டகம் ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தொழுகும் போதை வெளியே விட்டால் ஓடி போயிடுறேன். அப்போ கடிவாளத்தையும் கையில் பிடிச்சி தக்பீர் கட்டிக்கிறார். கையை தூக்கும் போதெல்லாம் கடிவாளம் கையில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யுதுன்னா, இழுத்துக்கிட்டு ஒரு ஒட்டகம் ஓடுது, பின்னாடி ஒரு ஓடுறாரு, தொழுதுக்கு கூட செய்கிறாரு, பின்னாடியே ஓடுறாரு. ஒட்டகத்தை அது பழக்கப்படாத ஒட்டகமாக இருக்கும், போச்சுன்னா அவர் கிடைக்காதுன்னு நினச்சிருக்காரு, ஓடுறாரு. அப்போ அங்கே இருந்த ஒரு ஆள் செய்கிறாரு, எல்லாம் இந்த கிழவனப்பார், இந்த மாதிரி இவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுன்னு அவர் பத்வா செய்கிறார். அப்போ அவர் போய் நீர் திரும்பி வர்றார். வந்தவொடனே சொல்கிறாரு, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 6 அல்லது 7 தடவை போர்க்களங்கள்லாம் கலந்துருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எவ்வளோ எளிமையான வழிமுறையை கையாண்டார்கள் என்பதை நான் கவனித்திருக்கிறேன். இப்படி தான் ரசூல்லா இந்த மாதிரி விஷயம் இப்படி தான் ரசூல்லா செய்வாங்க, அது கவனித்திருக்கிறேன். நான் பாட்டுக்கு என்னுடைய வாகனத்தையோடு என்ன செய்கிறது,
போயிட்டு வந்துட்டு அதாவது அதை வந்து மேய விட்டுட்டு நான் பாட்டு தொழுதுட்டு வந்தேன்னு சொன்னால் அது என் மனசை பாதிக்கும். அந்த ஒட்டகம் போயிடுச்சுன்னு என்னை பாதிக்கும். அதை விட என் வாகனத்தோடு நான் திரும்பி வந்து என் தொழுகையை நிலைநாட்டுவது எனக்கு விருப்பமானது. அவர் தன்னுடைய கருத்தை சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதை நான் கவனிச்சிருக்கிறேன். அவங்க தைசீர், அவங்க எதை செஞ்சாலும் எளிதானது, மக்களுக்கு நன்மையானது என்ற அடிப்படையில் தான் அவங்க செய்வாங்க என்று ஒரு சொல்கிறார். இதை ஒரு சஹாபி புரிந்ததுன்னு சொல்லிடுவாங்க, ஒரு கூடுதல் தகவல் வச்சுட்டு போங்க. ஆனால் பொதுவாக என்னன்னு கேட்டால், இபாதத்தில் ஈடுபடுவதன் மூலமாக இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறாங்க ரசூல் சொல்லாதீங்க, தொழுதுட்டு இருக்கிறீங்க, இப்படி தூக்கம் வருது, தொழுவும்போது தூக்கம் வருது, முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு என் தொழுவுங்கிறாங்க. ஏன் அது நீங்கள் தூக்கத்தில் இருந்தால் உளருவீங்க, உங்களுக்கு பாதகமாக கூட இருக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அதனால் தூக்கம் வகைச்சிருச்சுன்னா தொழுகையை விட்டுருங்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுகையிலே தூக்கம் இப்படி வருது, தொழுகையில் நிற்கக்கூடாது, இப்படி வாதமாக நிற்கக்கூடாது, தொழுகை விட்டுட்டு போய் நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சு தொழுகணும். இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு வழிகாட்ட எதுக்குன்னு கேட்டால், நம்மளை பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு, அடுத்தவனை பாதுகாக்கிறது நம்மளை பாதுகாக்கிற மாதிரி உள்ளது தான். அந்த அடிப்படையில் பக்கத்தில் எதுக்காவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நாம் தொழுகை விட்டுட்டு என்ன செய்யணும், அவரை வந்து அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது